ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த நாள் தியானத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் யாவர் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுது எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் தியானத்துக்கென்று நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் குழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். இந்த நாள் செய்தியின் தலைப்பு ஒரு கிறிஸ்தவனின் பலம். ஒரு கிறிஸ்தவனின் பலம், அதுதான் இந்த நாள் தலைப்பு நமக்கு. இதிலிருந்து அறிமுகமாக சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இந்த நெகேமியா 8-9 அதிகாரங்கள்ங்கிறது அந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவர் கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு எழுப்புதலின் விவரத்தை அறிவிக்கிறது இந்த 8-9 அதிகாரங்கள். அந்நாட்களிலே, அதாவது நெகேமியா எஸ்ராவின் நாட்களில் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை இஸ்ரவேல் தேசத்தில் கொண்டு வந்தார். அந்த விவரத்தை நமக்கு சொல்லுவதுதான் அந்த 8-9 அதிகாரங்கள். குறிப்பாக அந்த எழுப்புதலுக்கு காரணமாயிருந்த மிகப்பெரிய 2 தலைவர்கள், ஒன்று வேதபாரகனாயிருந்த எஸ்ரா, இன்னொன்று இஸ்ரவேல் தேசத்தின் எருசலேமுடைய அலங்கத்தை கட்டின நெகேமியா. எஸ்ரா, நெகேமியா, இந்த 2 பெரும் தலைவர்களை கொண்டு அந்த நாட்களிலே ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வந்தார். இப்படி அவர்களை இந்த எழுப்புதலை கொண்டு வருவதற்கு பல நாட்கள், பல ஆண்டுகள் தேவனவர்களை ஆயத்தம் பண்ணினார். தேவன் ஆயத்தம் பண்ணினவர்களை கொண்டு தான் ஆண்டவர் தமது ஜனத்தின் மத்தியில் எழுப்புதலை கொண்டு வர முடியும். அப்படி பல நாட்களாக இந்த 2 தலைவர்களை ஆயத்தம் பண்ணி அவர்கள் மூலம் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வந்தார். இப்போ நம்ம தேசத்தில் எழுப்புதலுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த எழுப்புதலை நாம் அடைவதற்கு தேவ ஜனத்தை ஆயத்தம் பண்ணுகிறான், விசுவாசிக்கிறோம். ஜெபத்திலும் விசுவாசத்திலும் மற்ற வேத தியானங்களிலும் நாம் ஆயத்தப்பட்டு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பெரிய தலைவர்கள் மூலமாக செய்து போல் நம் மூலமாக எழுப்புதல் தேசத்தை கொண்டு வருவார் என்பதை நம்ம மனசில் வைக்கிறேன். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வார்த்தை இருக்குது அங்கே. எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். தன் இருதயத்தை வேதத்தினால் பக்குவப்படுத்தியிருந்த அந்த தேவ மனிதன் மூலமாக ஆண்டவர் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வந்தார். நெகேமியா குறித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் அநேக நாட்கள் துக்கித்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி காத்திருந்த அந்த நெகேமியாவை கொண்டு தான் ஆண்டவர் அலங்கத்தை கட்டி தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வந்தார் என்றால், அருமையான கர்த்தருடைய ஜனங்கள், நம்ம வேதத்துக்கும் ஜெபத்துக்கும் அதிகமாக நம்ம திரும்ப வேண்டும். ஆதி சபையின் எழுப்புதலுக்கு காரணமே இந்த 2 தானே. அப்போஸ்தலர் 6:4 நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் சொல்லுகிறார்கள், தலைவர்கள் சொல்லுகிறார், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் போதிப்பதிலும் தரித்திருப்போம் என்று சொன்னார். அப்படி ஜெபமும் போதனையும், ஜெபமும் வேத தியானம், அதுதான் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி எழுப்புதலுக்கு அடித்தளமாக இருக்கிறது. இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், ஆக எழுப்புதலுக்கு ரகசியம் இதுதான். ஆகவே அதிகமாய் எஸ்ராவை போல வேதத்தை ஆராய்வதற்கு இருதயத்தை பக்குவப்படுத்துங்கள்.
பல நாட்கள், மாதங்கள் ஜெபத்தில், உபவாசத்திலும் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்பதை இந்த 8-9 அதிகாரங்கள் நம்ம பார்க்கிறோம். இதை பார்க்கும் பொழுதெல்லாம், அதாவது எஸ்ரா, நெகேமியா போன்ற இந்த புஸ்தகங்களை தியானிக்கும் பொழுதெல்லாம், அந்த நாட்களிலே சரிபட்டு போன இஸ்ரவேலர்களும் திரும்பி வந்த அந்த இஸ்ரவேலர்களை குறித்த சரித்திரம் நமக்கு தெரியணும். கண்டிப்பாக எஸ்ரா, நெகேமியா போன்ற புஸ்தகங்களை தியானம் பண்ணும் பொழுது இந்த சரித்திரம் நமக்கு தெரியணும். ஆகவே ஒரு சிறிய குறிப்பாக இதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கிமு 586 நேபுகாத்நேச்சர் என்னும் பாபிலோனிய பேரரசன் இஸ்ரவேல் படையெடுத்து அவன் 3 விசை படையெடுத்து வந்து முற்றுகை போட்டான். கடைசியாக 586 கிமுல அவன் எருசலேமை முற்றுகை போட்டு எருசலேமை அடித்து தேவாலயத்தை சீக்கிரையாக்கி அநேகரை சரிபடுத்தி கொண்டு போய் வைத்தான். 70 வருஷம் இஸ்ரவேல் ஜனம் அவர்கள் பாபிலோனில் சிறைகளாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே ஆண்டவர் கோரேசின் ஆவி எழுப்ப அந்த 70 ஆண்டுகள் முடியும் பொழுது கிட்டத்தட்ட 538 செருபாபேல், யோசுவா என்கிற பிரதான ஆசாரி இவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட 50,000 பேர்கள் நேபுகாத்நேச்சார் கொண்டு போன வெள்ளி, பொண்ணு போன்ற தேவாலயத்தின் பணிமுட்டுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் தேசத்துக்கு வந்தார்கள். தேசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 515 பல எதிர்ப்புகள், தடைகள் மத்தியில் தேவாலயத்தை கட்டி முடித்தார்கள். இதில் நீங்கள் எஸ்ஆ 4:24, 6:15 அது பார்க்குறோம். தடை உண்டானது, கட்டி முடித்தார்கள். அப்புறம் கிமு 458 வேதபாரகனாயிருந்த எஸ்ரா கிட்டத்தட்ட 2000 பேரோடு கூட அவன் பாபிலோனிலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து தேவாலயத்தை சுத்திகரித்து மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் எஸ்ராவை பயன்படுத்தினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எஸ்ரா 7-10 அதிகாரங்கள் அதை நம்ம பார்க்குறோம். அதோடு கிமு 444 பாபிலோனில் இருந்த நெகேமியா அரசனுடைய அரண்மனையில் பானபாத்திரக்காரனாக இருந்த நெகேமியா கவர்னராக பொறுப்பு எடுத்து எருசலேமுக்கு வந்து இடிந்து கிடந்த அந்த அலங்கத்தை கட்டினார் என்பது இஸ்ரவேல் ஜனம் பாபிலோனுக்கு போனதும் அங்கிருந்து சிறையிலிருந்து வெளிவந்து ஆலயத்தை கட்டின வரலாறு. இது அலங்கமும் ஆலயம் கட்ட வரலாறு. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நம்ம ஏற்கனவே கண்டது போல எஸ்ரா, நெகேமியா நாட்கள் பெற்ற அந்த எழுப்புதலை நம்ம இந்த புஸ்தகங்களை நம்ம பார்க்குறோம். இதில் இருந்து சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்ரா, நெகேமியா புஸ்தகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவருடைய பேரிலே ஆண்டவரின் பலத்தை கொண்டு, ஆண்டவர் திருநாமத்தை கொண்டு நாம் ஒரு புதிய ஆரம்பத்தை தொடங்கினால், ஆண்டவர் பலத்திலே தொடங்கினால், அப்படிப்பட்ட ஒரு புதிய ஆரம்பத்தை தொடங்கி செயல்படும் பொழுது எத்தனை தடைகள், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் முடியடித்து தமது திட்டத்தை நிறைவேற்றுவார் என்பதை இந்த எஸ்ரா, நெகேமியா புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. இந்த கேட்குற அருமையாக கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு ஊழியமாகட்டும், வேலைகளாகட்டும், ஆண்டவர் பலத்தை கொண்டு ஆண்டவரை நம்பி அவருக்கு முதலில் கொடுத்து ஆரம்பிங்கள். தடை வரலாம், எதிர்ப்பு வரலாம், பயப்படாதுங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். முடிவு மகிமையாக இருக்கும். இவர்கள் காரியம் எல்லாம் பாருங்க, மகிமையாக இருந்தது. ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். அதே போல ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, அவரை நம்புங்கள், உங்கள் காரியங்கள் ஜெயமாக இருக்கும் என்பதை நமக்கு சுட்டி காண்பிப்பது தான் இந்த எஸ்ரா, நெகேமியா என்ற புஸ்தகங்கள். அப்படி இந்த தடை ஆலயத்தை கட்டுவதற்கு, வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பல தடைகள் ஏற்பட்டது. அதை வாசித்து பாருங்க நீங்க. ஆனால் ஒன்று, அந்த நாட்கள் இருளான நாட்கள் தான், இருளான நாட்கள், தடையான நாட்கள் தான். ஆனால் அந்த இருளான நாட்களிலும் ஆண்டவர் தமது ஜனத்தை நடத்தினார், தமது ஜனத்தை பாதுகாத்தார், தமது ஜனத்தை ஸ்தோத்திரம் அவர்களுக்கு உதவி செய்தார், அவர்களை நடத்தி பாதுகாத்து உதவி செய்தார். ஆகவே தாங்க அதை கட்டி முடிக்க முடியுது. இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடம். அது கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நம்புங்க, அவருக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தர் சொல்றார், உங்களை வழி நடத்துவார், உங்களை பாதுகாப்பார்,
உங்களுக்கு உதவி செய்து காரியத்தை முடிக்கக்கூடிய கிருபை தருவார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்படி நடக்கும் பொழுது ஒரு கூடார பண்டிகை வந்தது. அந்த கூடார பண்டிகையின் பொழுதுதான் வேதபாரகனாகிய எஸ்ரா எல்லா ஜனங்களையும் கூட்டி வேதத்தை திறந்து வாசிக்கிறார். பயபக்தியோடு இந்த ஜனங்கள் எழுந்திருந்தார். நீ அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 8:5 சொல்கிறது, அவர்கள் எழுந்து நின்று வேதத்தை கனம் பண்ணினார்கள். அப்புறம் 8ஆம் அதிகாரம் 2-3 வருஷத்தை வாசித்து பாருங்க, கவனமாய் கேட்டார்கள். அப்புறம் 8:12 வாசித்து பாருங்க, மகிழ்ச்சி அடைந்தார்கள். 8:17 வாசித்து பாருங்க, கீழ்ப்படிந்தார்கள். 8:9 வாசித்து பாருங்க, வேதத்தை எஸ்ரா வாசிக்க அவர்கள் இருதயத்தை கர்த்தர் உடைத்தார். அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக வேதத்தை வாசிக்கும் பொழுது, கனம் பண்ணும் பொழுது இருதயத்தை அது ஊடுருவ பாய்ந்து ஜனங்கள் அவருக்கு நேராக திருப்புது பாருங்க. வேதத்துக்கு அத்தனை வல்லமை இருக்கிறது. ஆகவே தான் எபிரேயர் 4:12 பார்க்கிறோம், ஸ்தோத்திரம், அது இருவரும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி வேதத்துக்கு இடம் தர வேணும். அப்போஸ்தலர் நடபடியில் வேத பிரசங்கித்த பொழுது அவங்கெல்லாம் யூதர்கள் கேட்குறாங்க பாருங்க, ஆண்டவரே சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவள் இருதயத்தில் குத்தப்பட்டார். இப்போ வேதத்தை கவனிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது இருதயம் குத்தப்படுகிறது. ஸ்தோத்திரம், ஜனங்கள் தேவர்கள் திரும்புகிறார்கள். இதை கேட்கிறாருமையா கர்த்தருடைய பிள்ளைகள், உலகத்தில் இந்த நாட்களில் குறிப்பாக கிறிஸ்தவத்துக்கு தேவையானது வேத வசனமும் ஜபம் தான். பாருங்க, அவர் கனம் பண்ணினார்கள், கேட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். அப்பொழுது அவள் இருதயத்தை வேதம் கிழிச்சது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம நீங்க 8ஆம் அதிகாரத்துல 9 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாய் எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசனத்தை கேட்ட ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு அழுதார்கள். அப்பதான் எஸ்ரா, நெகேமியா இன்னும் லேவியர்கள் சேர்ந்து இந்த ஜனத்துக்கு சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை, நீங்க துக்கப்பட வேண்டாம், அழ வேண்டாம், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொன்னார். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆண்டவர் எழுப்புதல் தேசத்தில் கொண்டு வந்த நாள். இந்த நாளில் அழாதீங்க, விசாரப்படாதீங்க, மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் என்று சொல்லி, தேவ பிள்ளைகளின் பலன் எங்கே இருக்கிறது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதில் இருக்கிறது என்று அவர் சொன்ன அருமையான ஒரு வார்த்தைங்க. இதை கேட்கிற கர்த்தரி பிள்ளைகளே ஸ்தோத்திரம், கொஞ்சம் கவனிக்கணும். நமக்கு பலன் எங்கே இருக்கிறது? நீங்கள் ஒரு அரசியல்வாதி எடுத்துட்டீங்கன்னா அவங்க பலம் எங்க இருக்கிறது? மக்கள் செல்வாக்கில் இருக்கிறது. ஒரு விஞ்ஞானி எடுத்துட்டீங்கன்னா அவருடைய ஞானத்தில் இருக்கிறது. ஒரு விளையாட்டு வீரனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுடைய சரீர பலத்தில் இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பலன் இருக்கிறது. ஆனால் தேவ ஜனத்தின் பலன் எங்க இருக்கிறது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமது பலம். ஆகவே தான் ஒரு கிறிஸ்தவனின் பலம் என்று தலைப்பு போட்டேன். இதை கேட்கிற கர்த்தரி பிள்ளைகளே, பணம் அல்ல, செல்வாக்கல்ல, ஏதோ மாம்ச பலம் அல்ல, தேவ ஜனத்தின் பலம் ஆவிக்குரியது. அந்த பலம் தான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது. இதை கேட்கிற கர்த்தரி பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? எத்தனை சோதனைகள் நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவர் வைத்த சந்தோஷத்தை எந்த சக்தி எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது. ஆகவே எதுவா இருக்கட்டும், ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்கள், சந்தோஷமா இருங்கள், பயப்படாதிருங்கள். காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சிங்கிற தலைப்பில் நம்ம தியானம் பண்ண இருக்கிறோம். அதுதான் ஒரு கிறிஸ்தவனின் பலம் என்றால், அந்த கர்த்தருக்குள் மகிழ்ச்சி எப்படிப்பட்டது என்பதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். கவனிங்கள். உங்களுடைய ஆத்மா பலப்படும். ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் பலனடைவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. கவனிங்கள். சரிங்க, கர்த்தருக்குள் சந்தோஷம், மகிழ்ச்சிங்கிறது முதலாவது மகிழ்ச்சியின் ஆரம்பம். தேவ ஜனத்தினுடைய இந்த மகிழ்ச்சியின் ஆரம்பம் எங்க இருக்கு நம்ம பார்க்கணுங்க. இப்ப மறுபடியும் நெகேமியா 8:9 வாசிக்கலாமா?
ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம். இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்று சொன்னால், ஒரு மகிழ்ச்சியினுடைய துவக்கம் ஆரம்பம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேவ ஜனத்துக்கு கர்த்தரிடத்திலிருந்து தான் மகிழ்ச்சி ஆரம்பிக்கிறது. மகிழ்ச்சிங்கிறது தேவ ஜனத்துக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவர் தான் அதை துவக்குகிறார். அதுதான் உண்மையான மகிழ்ச்சிங்க. பணத்தினால் வருகிற மகிழ்ச்சி, அழகினால், அந்தஸ்தினால், ஆகாரத்தினால், உலக பிரகான ஆசீர்வாதம் வருகிற மகிழ்ச்சி எல்லாம் அற்பமானது, சொற்பமானது. இன்னைக்கு இருக்க நாளைக்கு போயிருங்க. நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னால் தேவ ஜனத்துக்கு ஆண்டவர் கரத்தில் இருந்து ஆண்டவரிடத்தில் வருகிற மகிழ்ச்சி தான் நிரந்தரமானது. அதை எடுக்க எந்த சக்தியாலும் கூடாது. கவனிக்கணும். ஆக மகிழ்ச்சியுடைய துவக்கம் நல்ல கவனிக்கணும். தேவ ஜனத்துக்கு மகிழ்ச்சியினுடைய துவக்கம் ஆண்டவர் தான். அவர் கரத்திலிருந்து தான் மகிழ்ச்சி வருகிறது. அது எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10வது வாசித்து பார்த்தீங்கன்னா, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை அப்படின்னு பார்க்கிறோம். வாசிக்கலாமா? 5:10. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. பார்த்தீங்களா? அப்போ பணம், செல்வம் ஒரு மனுஷனுக்கு திருப்தி, மகிழ்ச்சி கொண்டு வராது. அது கொஞ்சம் அற்ப கால சந்தோஷம் தாங்க அது. ஆக நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி, திருப்தி என்று சொன்னால் ஆண்டவர் கரத்திலிருந்து வருகிறது. ஆகவே தான் எரேமியா 31:14 நம்ம பார்க்கிறோம், என் ஜனங்கள் நான் அளிக்கிறனால் திருப்தி ஆவார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அவர் ஜனத்துக்கு திருப்தி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எங்கன்னா அவர் கொடுக்கிற நன்மை. ஆகவே தான் சொன்ன தேவ ஜனத்தின் மகிழ்ச்சி ஆரம்பிப்பது, துவங்குவது கர்த்தரிடத்தில் இருந்து. ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சியை நாம் தேடுவதல்ல, அவரே கொடுக்கிறாருங்க. நல்ல கவனிக்கணும். இந்த மகிழ்ச்சியை நாம் தேடி வருவதல்ல, அவரே கொடுக்கிறார். அப்பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம், நீங்கள் சங்கீதம் 16:11 வாசிச்சு பாருங்க. அவர் கரத்திலே தான் அத்தனை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறது. நல்ல கவனிக்கிறது கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். ஆக இந்த நாட்களில் சந்தோஷம், மகிழ்ச்சினா பல விதத்தில் பார்க்குறோம். அதுதான் சந்தோஷம் நல்லா நினைக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படித்தான். உண்மையான சந்தோஷத்தை விட்டு, மகிழ்ச்சி விட்டுட்டு மற்ற இடம் தேடிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான சந்தோஷம், மகிழ்ச்சி ஆண்டவரிடத்தில் தான் இருக்கிறதா. சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவி, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உமது சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும், உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பார்த்தீங்களா? நித்திய பேரின்பம், ஆனந்தம், மகிழ்ச்சி ஆண்டவர் கரத்திலே இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி பாருங்க, அது ஆகாரத்தினாலோ அழகினாலோ அந்தஸ்தினாலோ வர்றது இல்லைங்க. இன்னும் பவுல் சொல்லுவார், ரோமர் 14:17 வாசிங்கன்னா, தேவட ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம், சமாதானம் சொல்லுவாரு. பார்த்தீங்களா? அப்போ பரிசுத்தாவி கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம், அதுதான் உண்மையான பலன் தேவ ஜனத்துக்கு. அது அவர் கரத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே இதை சொன்னேன், மகிழ்ச்சி என்பது, மகிழ்ச்சியின் துவக்கமே தேவ ஜனத்துக்கு ஆண்டவர் தான். அவர் கரத்திலிருந்து தான் வருகிறது. பரிசுத்த ஆவின் மூலமாய் வருகிறது. அன்பே அப்படித்தானங்க. அன்பு, உலகத்தை எத்தனையோ அன்பு இருந்தாலும், ஸ்தோத்திரம், உண்மையான அன்புங்கிறது பரிசுத்த ஆவி நம் இருதயத்தில் அன்பை ஊற்றி இருக்கிறார் அப்படின்னு ரோமர் 5:5 பார்க்கிறோம். அப்போ அன்பும் சரி, திருப்தியும் சரி, மகிழ்ச்சியும் சந்தோஷம் எல்லாம் அவர் கரத்திலிருந்து தான் வருகிறது. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். எந்தெந்த அன்பையோ தேடி எல்லாம் ஒன்றுல கை கொடுக்காம கைவிட்ட நிலைமையில வெறுத்து போந்திருக்கலாம். கவனிங்க, உண்மையான அன்பு, உண்மையான சந்தோஷம், உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்கிறது, எப்படி வருகிறது என்பதை அறிந்து விட்டால், ஸ்தோத்திரம், உங்கள் இருதயம், உங்களோட ஆத்மா சந்தோஷப்படும். இந்த சந்தோஷத்தை எந்த சக்தியாலும் எடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். நமது ஆண்டவருடைய நோக்கமே தேவ ஜனம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பது தாங்க. நல்லா கவனிக்கணும்.
அவர் நோக்கமே அவரை நம்பி இருக்கிற ஜனம் மகிழ்ச்சியா இருக்கணும். ஆகவே தான் ஆண்டவர் பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது தன்னுடைய முதலாவது அற்புதம், கிட்டத்தட்ட பகிரங்கமாக ஒரு 35 அற்புதம் நடந்ததாக வேதம் இருக்குது. அதுல அந்த முதல் அற்புதத்தை ஒரு கானா ஊர்ல கல்யாண வீட்டிலே செய்தார் என்றால் இதோட அர்த்தம் என்ன? தமது ஜனம் சந்தோஷமா இருப்பதை விரும்புகிற தேவன், தமது ஜனம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பது ஒரு நோக்கம். ஆகவே தான் முதல் அற்புதத்தை ஒரு கல்யாண வீட்டில மகிழ்ச்சியான ஒரு வைபவத்தில் தொடங்குறார். பார், இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நாம் சந்தோஷமா இருப்பது அவருக்கு பிரியம், நாம் மகிழ்ச்சியா இருப்பதுக்கு பிரியம். சோத்திரம். அப்படி என்றால் அவர் கொடுக்கிற சந்தோஷத்தை நாம் நாட வேண்டுங்க. நான் சொல்கிறேன், உண்மையான ஒரு ஆரோக்கியமான விசுவாசி என்று சொன்னால் அவர்கள் கர்த்தருடைய சந்தோஷத்தை தான் எப்பொழுதும் நாடுவார்கள். இன்னும் சொல்கிறேன், ஒரு ஆரோக்கியமான விசுவாசி என்று சொன்னால் அவர்களுக்கு சந்தோஷம் கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. கர்த்தருடைய காரியங்கள் தான் சந்தோஷமா இருக்கும் அவருடைய ஆத்மாவுக்கு. சரீரத்துக்கு இந்த உலகத்து பிரகாரம் வந்தாலும் நம்ம ஆத்மா மீட்டெடுக்கப்பட்ட ஆத்மாவுக்கு சந்தோஷங்கிறது ஆண்டவர் கருத்துல ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை தியானம் பண்ணி நல்ல வார்த்தைகளை கேட்கும் பொழுது, தேவ சமூகத்தை உணரும் பொழுது, பரலோக இன்பத்தை நாம் உணரும் பொழுது, இப்படி ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் காரியங்கள், இந்த காரியங்களை தாங்க நாம் மீட்டெடுக்கப்பட்ட ஆத்மா சந்தோஷமா இருக்கு. அதுதாங்க உண்மையான சந்தோஷம். ஸ்தோத்திரம். கவனிக்கணுங்க, கவனிக்க. அப்ப ஆண்டோட நோக்கம் நாம் மகிழ்ச்சியா இருப்பது. நான் சும்மா சொல்லுவேங்க, கவனிக்கணும். நான் விசுவாசிக்கிற ஸ்தோத்திரம், நீ துக்கத்தோடு இருக்கிற, சமாதானத்தை இழந்து காணப்படுகிற ஸ்தோத்திரம், எல்லா அன்பையும் பார்த்து எல்லா அன்பும் கைவிடப்பட்ட நிலைமை வந்திருக்க உங்களுக்கு இந்த செய்தியின் முடிவில் நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பா என்று நான் விசுவாசிக்கிறேன். கவனிங்க. முதல்ல நம்ம ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, வேதம் ஒரு வார்த்தை சொல்லுதுங்க. சங்கீதம் 89:26 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். 89:26. அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, நீர் என் பிதா, என் தேவன், என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவார். நீர் என் பிதா, நீர் என் தேவன். அதோட ரிலேட்டடா இருக்கிற இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 8:10 கூட வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 8:10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து, அவர்கள் இருதயத்திலே வைத்து, அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். இருதயங்களில் எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இங்க தாங்க தொடங்குது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி சந்தோஷங்கிறது எங்க தொடங்குதுன்னா, அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய ஜனம். இன்னும் சொல்ல போனால் அவர் நம்முடைய பிதா தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற இந்த இடத்துல தாங்க தொடங்குது. எப்போ சார் நம்ம அவருடைய பிள்ளைகளா நம்ம மாறுகிறோம் அப்படி சொன்னா, யோவான் 1:12 அற்புதமான வசனங்க. ஆண்டவருக்கு நமக்கும் இடையே உறவு தொடங்குகிற இடம் எங்க? நான் சொன்ன பார்த்தீங்களா, அவர் நமது பிதா, நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய தேவன், நாம் ஜனம். எங்க இந்த உறவு தொடங்குற இடத்தை பாருங்க. வாசிக்கலாமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விசுவாசித்து, ஸ்தோத்திரம், என் பாவத்துக்காக இயேசு உலகத்துக்கு வந்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அவர் இரத்தத்தினால் தான் என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அவர் இரத்தத்தினால், சிலுவை மரணத்தினால் தான் பாவியாய் இருந்த என்னை நீதிமானாய் மாற்றுகிறார் என்று விசுவாசிக்கும் பொழுது, அவரை சொந்த இரட்சகராய் தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அங்க தாங்க அவர் நம்முடைய பிதா, நாமுடைய பிள்ளைகள் என்கிற உறவு ஆரம்பிக்குது. அங்கதாங்க அந்த அவர் கொடுக்கிற சந்தோஷத்தின் துவக்கமே அங்கதாங்க. அவர் நமது பிதா, நாம் அவர் பிள்ளைகள் என்கிற ஸ்தானம். இந்த உறவு இருக்கு பாத்தீங்களா? ஏதோ இன்னைக்கு நேரத்தில் ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டது 2 வருஷமோ 10 வருஷம் 30 வருஷம் முன்னாடி இருக்கலாம். ஆனால் இந்த உறவு இன்னைக்கு நேரத்தில் நீங்கள் எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே 4ஆவது வாசி பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்ம முன் குறித்திருக்கிறார். என்ன பயங்கரமான ஒரு வார்த்தை!
எபேசியர் 1:4 கொஞ்சம் வாசம். வசனத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு விளக்கி சொல்லும். அதுதான் நமக்கு பலன். கவனிக்கணும். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி, உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி என்றார். நமது தெரிந்து கொள்ளுதல் என்கிறது இன்னைக்கு நேற்று இல்லைங்க. உலகம் தோன்றுவதற்கு முன்னமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டார்னா நம்ம எத்தனை ஸ்லாக்கியம் உள்ள ஜனம். இதை நினைக்கும் பொழுதே அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் நமக்குள்ள பிரவாகிக்க தொடங்குங்க. இன்னும் கூட சொல்றேன் உங்களுக்கு, இந்த சிநேகத்தை தான் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா எரேமியா 31:3 கூட வாசிக்க பார்க்கலாம். அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகத்தன் சொல்றாரு பாரு. அனாதி சிநேகம் 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். பாத்தி, அந்த அனாதி சிநேகம் அப்படி சொல்றாரு. சிவில் ஜனத்தை சிநேகித்தது நேற்று அன்றைக்கு அல்ல, அது அனாதி சிநேகம். நம்மை அப்படித்தான் உலக தோற்றத்துக்கு முன்னமே சிநேகித்து ஏற்ற நேரத்தில் தெரிந்து கொண்டு ரட்சித்து ஸ்நானப்படுத்தி அவர் பிள்ளையாய் மாற்றினார். அது முதற்கொண்டு நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நமது தகப்பன் என்றால், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள் எழுதப்பட்டது போல நல்ல ஈவுகளை கொடு தகப்பனா இயேசு இருக்கிறார். அங்கதான் அந்த சந்தோஷம் தொடங்குது. உன்னத பாட்டில் 2:16 6:3 கூட வாசிக்க பார்க்கலாம். அருமையான வார்த்தைங்க. 2:16 வாசிக்க பார்க்கலாம். என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், நான் அவருடையவள். 6:3 நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். வாசிங்களா? என்ன ஒரு உறவு பாருங்க. அந்த அன்பினால் உண்டாகிற உறவு. என் நேசர், அவர் என்னுடையவர், நான் அவருடையவன், அவருடையவள். அப்படித்தாங்க அந்த உறவு ஆரம்பிக்குது. அது ஒரு ஆழமான அன்பின் உறவா இருக்குது. ஸ்தோத்திரம். அப்புறம் இப்படி இந்த உறவு இருக்கிறதுனால தான் இதை அறிந்து கொண்ட பக்தன் தாவீது ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரும் பொழுது இந்த உறவையெல்லாம் நினைத்து அவர் நடனமாடினான்னு பார்க்கிறேன். ஏன்னா ஆண்டவருடைய அவர் தெரிந்து கொண்டது, அவர் நம்ம வைத்த ஸ்தானம், இதெல்லாம் நினைத்து அவரால் சும்மா இருக்க முடியல. அவருடைய பெட்டி கொண்டு வரும் சும்மா வர முடியல. ஆகவே தான் அந்த பெட்டிக்கு முன்பு முழு பலத்தோடு நடனமாடினா என்பது அந்த அன்பின் புறவாகுங்க. இன்றைக்கும் அன்பினால் ஆராதிக்கிற ஆராதனை தாங்க உண்மையான ஆராதனை. இன்றைக்கும் தேவாலயங்களிலே பயத்தினால் ஆராதிக்கிறது அதிகம். இந்த வாரம் ஆராதிக்க போகலன்னா இன்னும் 1000 அது 1000 இது 1000 போய் வந்துருமே என்று ஆராதிக்க விட்டோம்னா பெருகிவிட்டால் கிறிஸ்தவத்தில் இல்லை. ஸ்தோத்திரம். அன்பினால், ஐயோ ஆண்டவர் என்னை ரட்சித்தாரே, என்னை 6 நாள் நடத்தினாரே, போஷித்தாரே, பாதுகாத்தாரே, என் மேல் கொண்ட அன்பு எத்தனை ஆச்சரியமானது என்று அவர் அன்பை உணர்ந்து முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு ஆராதிக்கிற ஆராதனை. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாவீதுங்க. ஆகவே இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஆராதனைக்கு வரும்பொழுது அந்த அன்பை உணர்ந்து சந்தோஷத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறேன். அதுதான் உண்மையான ஒரு ஆராதனை. நம்ம ஆராதனை எப்படிக்கு நம்ம கொஞ்சம் மனசில் வைக்கணுங்க. அதே தாவீது இன்னொரு வார்த்தை சொல்லுவார். சங்கீதம் 51:12 வாசிங்களே. 51:12 உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பாவம் செய்த பொழுது அந்த சந்தோஷம் போயிருச்சுங்க அவர் விட்டு. இப்போ மறுபடியும் அந்த சந்தோஷத்தை கேட்கிறார். ஒரு ராஜா, இவருக்கு நான் உலகத்தில் வேணும் அனுபவிப்பதுக்கு ஒன்றும் இல்லையா? வேற சந்தோஷத்துக்கு இடமே இல்லையா? அத்தனையும் இருக்கிறது. ஆனால் இப்போ இந்த சந்தோஷத்தை கேட்கிறாருங்க. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை தார். எனக்கு அரண்மனை இருக்கிறது, ஆடல் பாடல் 1000 இருக்கிறது, அதுல எனக்கு சந்தோஷம் இல்லை. நான் இழந்து போன சந்தோஷத்தை எனக்கு தாரும். பார்த்தீங்களா? அப்போ உலகத்தில் எல்லாவற்றை காட்ட மேலான ஒரு சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம். ஆக இரட்சண்யத்தின் சந்தோஷம், கர்த்தரால் வருகிற சந்தோஷம், அதிலே தான் தேவ ஜனத்துக்கு கத்திரிப்பள்ளி ஆத்மாவுக்கு பலன்.
இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்படாத இருந்தால் ரட்சிப்பின் அனுபவத்தை வந்து பாருங்க. அந்த சந்தோஷம் அளவிட முடியாத ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலர் இருக்காங்க, வாலிபர்கள் இருக்காங்க, அங்கே போனால் சந்தோஷம், இங்கே போனால் சந்தோஷம், அதில் இதெல்லாம் சொல்லுவாங்க. கவனிக்கணுங்க. இளையகுமார் அப்படி தான் போனான். தகப்பன் விட்டு தூர தேசத்துக்கு போனான், நல்லா சந்தோஷமா இருக்கான். அப்படி போனான், என்ன ஆச்சுங்க? போனவன் எல்லாத்தையும் இழந்தான். அவன் போராத காலம் அங்கே பஞ்சம் வந்தது, எல்லாம் போயிடுச்சு. அவன் சொல்றான், நானும் பசினால் சாகிறேனே. தகப்பன் விட்டு சந்தோஷத்தை விட்டு தூரதேசத்தின் சந்தோஷத்தின் மேல ஆசை வச்சு போனா இதான் நடக்கும். வாலிப தம்பி தங்கச்சி நல்லா கவனிக்கணுங்க. அதெல்லாம் கைவிட்டணும். ஒரு நாள் அந்த இளையகுமாரன் மறுபடியும் தகப்பனை தேடி வந்தான். தகப்பனத்தை ஒப்புரவானா, இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொண்டான். ஸ்தோத்திரம். அங்கே விருந்து செய்து கனம் பண்ணினா தகப்ப. அந்த வீடே சந்தோஷத்தினால் நிரம்பினது. பார்த்தீங்களா? ஒருவேளை இன்னைக்கு ஒரு காலத்தில் எல்லாம் இருந்திருக்கலாம். ஏதோ உலகத்தை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து இருக்கிறத எழுந்து எல்லாத்தையும் எழுந்து சமாதானத்தை சந்தோஷத்தை எழுந்து இன்னைக்கு எலும்புதோலமாக இருக்கலாம் ஆவிக்கிற வாழ்க்கை. மறுபடியும் வாங்க, தாவீதை போல இழந்து போன ரட்சணித்தின் சந்தோஷத்தை திரும்பத்தானு கேளுங்க. கர்த்தர் தருவார், உங்களை பலப்படுத்துவார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்க பலன். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 1:8 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 1:8. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. நம்ம சந்தோஷத்துக்கு விளக்கத்தை சொல்றாரு பாருங்க. சொல்லி முடியாத சந்தோஷம். பாத்தீங்களா? ஆண்டவரிடத்துல அந்த சந்தோஷம் இருக்கிறது. ஆகவே மறுபடியும் வரணும், பெற்றுக்கொள்ளணும். ஏற்கனவே பெற்றவர்கள் ஆண்டவரை துதித்து பாடி ஆராதித்து அந்த சந்தோஷத்துல பலம் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். இந்த ரட்சிப்பை, இந்த சந்தோஷத்தை பார்ப்பதற்கு தூதர்களும் ஆவலா இருக்கிறாங்களா? அதே பேதுரு தாங்க சொல்றாரு. இன்னும் ஆச்சரியமான தூதர்களே பலசாலிகள், எப்போ ஆண்டவரை துதிக்கிற பரலோகத்தில் இருக்கிற தூதகணங்கள், அவர்களை இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்பை பார்க்க, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பார்க்க அவர்கள் ஆவலா இருக்கிறார்கள். அப்படின்னா எத்தனை சிலாக்கியம் நமக்கு இருக்குது பாருங்க. நீங்க வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 1:12 வாசிக்க பார்க்கலாம். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்ப்பதற்கு தேவதூதரும் ஆசையா இருக்கிறார். எதை? நாம் பெற்ற ரட்சிப்பை பார்ப்பதற்கு. சார், நம்ம மண்ணான மனுஷர்களுக்குள்ள ரட்சிப்பை வைத்து, ரட்சிப்பின் சந்தோஷத்தை வைத்து அவர் நடத்துறத தூதகணங்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்னா, ஓ, இந்த சிலாக்கி எத்தனை மேலானதுன்னு தூதர்களுக்கே கொடுக்கல சார், அதை நமக்கு கொடுத்தார்னா எத்தனை பாக்கியசாலி என்றால். அப்போ பலசாலி பாருங்க என்றால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது. இந்த ரட்சிப்பை பெற்ற ஜனம் ரட்சிப்பினால், ஆண்டவரோடு ஆழமான உறவினால், அன்பினால், ஆராதிப்பதினால் நமக்கு அவர் கொடுக்கிற அந்த பலன். ஆகவே அந்த பலத்தை பெற்று அதில் மகிழ்ச்சியா இருங்க. அது இருக்குதான்னு பாருங்க. அந்த முழு பலன் இருந்தால் எல்லா சோதனையும் நம்ம மேற்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தேவ ஜனத்துக்கு மகிழ்ச்சியின் ஆரம்பம் என்றால் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அதுதான் நமக்கு பலன். சரி, இப்போ 2வது குறிப்பை பார்ப்போம். 2வது குறிப்பு அதோட ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சியின் பலன். முதல் மகிழ்ச்சியின் ஆரம்பத்தை பார்த்தோம். 2வது மகிழ்ச்சியின் பலன். நெகேமியா 6:11. அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை. என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ. நெகேமியா சொன்ன அற்புதமான வார்த்தை, அத்தனை தைரியமுள்ள வார்த்தை. அவர்தான் ஜனத்துக்கு சொல்றாருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்க பலன் என்றால் அந்த பலனை அனுபவித்தவர் தான் சொல்றாரு. ஆகவே தான் மகிழ்ச்சியின் பலன் சொன்னேன் நான் உங்களுக்கு.
மகிழ்ச்சியின் ஆரம்பம்னு பார்த்தோம். அந்த மகிழ்ச்சியின் பலன் எங்கிருந்து வருகிறது அதையும் பார்க்கணுங்க. சார், நம்ம ஏனோக்கு குறித்து பார்க்குறோம், யோவானை குறித்து பார்க்குறோம், மரியாதை குறித்து பார்க்குறோம். ஏனோக்கு தேவனோடு 300 வருஷம் செஞ்சிருச்சு கொண்டிருந்தார்னா அந்த மகிழ்ச்சியின் பலன் தானே. யோவான் ஆண்டவர் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார்னா அந்த மகிழ்ச்சி தான் காரணங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படி நம்ம பார்க்கிறோம். அவர் பாதத்தை விட்டு எழும்பி போக மாட்டேன், வேற வேலையே எனக்கு வேணாம் இருந்தான்னு என்ன அந்த பலன். கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பலத்தில் தான் நம்ம நிரம்பி இருக்கணுங்க. இதுதான் நமக்கு நிரந்தரமான ஒரு பலன். நல்ல கவனிங்க. மகிழ்ச்சியின் துவக்கத்தை குறித்து பார்த்தோம். இப்போ மகிழ்ச்சி கொடுக்கிற பலன் அது எங்கிருந்து வருகிறது? ஸ்தோத்திரம். இது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நமது ஜெபம், நம்முடைய வேத தியானம், இது ரெண்டையும் மனசில் வைக்கணுங்க. நெகேமியா உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற தேவ மனுஷன், எஸ்ரா வேதத்தை ஆராய தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினவன். இந்த 2 பேரும் தான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன் சொல்றாங்க. என்றால் இப்போ நமக்கு அந்த மகிழ்ச்சியின் பலன் எங்க இருக்கிறது? வேத வசனத்திலும் தியானத்திலும் ஜெபத்திலும். கவனிக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் வேதத்தை தியானம் பண்றீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய பலன், இன்னும் சொல்லப்போனா அந்த அளவுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு உண்டாகும். இந்த உலகத்தில் எத்தனை போராட்டங்கள், சோதனைகள், நெருக்கம் எல்லாவற்றையும் முறியடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆகவே தேவ ஜனம் வேத தியானத்துக்கும் ஜபத்துக்கும் திரும்பணுங்க. ஸ்தோத்திரம். ஆகவே தான் பவுல் சொல்லுவார் பாருங்க, எத்தனையோ கஷ்டம் நஷ்டம் அவருக்கு. ரோமாபுரி சிறைச்சால் இருக்காருங்க. ரோமாபுரி சிறைச்சால் இருந்துக்கிட்டு பிலிப்பு சபையாருக்குன்னு எழுதுறாரு பாருங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஜெபம் பண்ணுங்க எழுதினாருங்க. என்ன சொல்றாருங்க? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11 13 வரலும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். வாசிங்க பார்க்கலாம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படி பலன் எங்க இருக்குங்க? கர்த்தருக்குள் இருக்குது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் போது அந்த பலன். ஆகவே தான் அவர் சொல்றாரு பாருங்க, அதே 4ஆம் அதிகாரம் 4 வாசித்து பாருங்க. என்ன சொல்றாருங்க? சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருந்து மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். வாசிங்களேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அந்த பலன் தாங்க சிறைச்சாலையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்கிறார் பாருங்க. எந்த பலன்? ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாய் சந்தோஷமா இருக்கு. அதுதான் சொல்றாங்க, நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. அந்த பலத்தை போல இணையான பலம் இல்லை. ஸ்தோத்திரம் என்று திரும்ப பக்தன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஜெபம், வேத தியானம், இதை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த நாளில் ஒரு புதிய பலனை கொடுப்பார். இருதயத்தில் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானத்தை கொடுப்பார். ஒன்றும் உங்களுக்கு குறைவா இருப்பதில்லை. அல்லேலூயா. வேத தியானம் அப்படின்னா வேதாகமத்தில் நம்ம எல்லாருக்கும் மறக்கக்கூடாத ஒரு இடம் என்றால் 119ஆம் சங்கீதம். இந்த 119ஆம் சங்கீதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் வேத வசனத்தை குறித்ததான வார்த்தைகள் தான். 119 ஒவ்வொரு வசனமும் ஒன்று அப்படி பிரமாணம் இருக்கும், அப்படி சாட்சின்னு இருக்கும், வசனம் அப்படின்னு இருக்கும். இது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுகிறது. 119ஆம் சங்கீதம் முழுக்க கர்த்தருடைய வார்த்தை குறித்து சொல்லப்பட்டது. அதை நீங்க தியானம் பண்ணீங்கன்னா நமக்கு ஆச்சரியமா இருக்குங்க. உங்களுக்கு சில வசனத்தை உங்களுக்கு அப்படின்னு சொல்ல நான் விரும்புகிறேன். நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா 119, 47, 16, 70, 77, 92, 143, 174. வேதம் என் மனமகிழ்ச்சி. திரும்ப 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 வரும்.
ஒரு வசனத்தை வாசிப்போம். 119, 174. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. நான் சொன்ன இந்த வசனம் எல்லாத்துலயும் வேதம் என் மனமகிழ்ச்சின்னு இருக்கிறது நீ பார்க்கலாம். அப்போ தேவ ஜனத்துக்கு மகிழ்ச்சி எதுங்க? கர்த்தருடைய வேதம். அதுதாங்க தேவ ஜனத்துக்கு பலம். ஆகவே சொன்ன மகிழ்ச்சியின் பலம் எங்க இருக்குன்னா வேத வசனத்தில். இந்த கேட்கிறவங்க இந்த நாட்களிலே அதிகமா இருக்கிற ஜெனரேஷன் வேதத்தை தொடர்றதே இல்லை, வாசிக்கிறதில்ல. அது மேல இந்த பிரியமெல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது. ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அநேக சபைகளிலே வசனத்தை போதிக்கிறதும் குறைஞ்சு விட்டது. துக்கமான நாட்கள் இது. கவனிக்கணுங்க. தேவ ஜனத்துக்கு பலம், மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே வேதம் தான். அப்படியே உங்க வரிசையை உங்களுக்கு சொல்வேன் நான். வேதம் எப்படிப்பட்ட பலம் நமக்கு, அதை தியானம் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த வேதத்தின் மேல் பிரியமா இருந்துட்டீங்கன்னா அது எப்படி பலனை கொண்டு வருதுன்னு சொல்றேன் பாருங்க. அதே 119 சங்கீதத்தில் உங்களுக்கு சொல்ற சில வார்த்தைகளை கவனிக்கணுங்க. 119 சங்கீதத்தில் 14வது வசனம், 72வது வசனம், 127, 162. வேதம் அது ஒரு பொக்கிஷம். ஒரு மனுஷனுக்கு ஒரு பொக்கிஷம். சில பொக்கிஷம் வச்சிருப்பான், அவன் எவ்வளோ பலசாலியை நினைப்பானுங்க. எனக்கு அவ்வளோ இருக்குதுங்க, இவ்வளோ இருக்கு நினைக்கும் போது ஒரு பெரிய பலன். நமக்கு பொண்ணோ பொருளோ பணமோ பேங்க் அக்கௌண்ட்டோ அல்லது சொத்து ஆஸ்தி சொத்து பத்து இல்லை பலன். தேவ ஜனத்துக்கு பலம் எதுன்னா பொக்கிஷமாய் கர்த்தர் கொடுத்த வேதம். அதில் ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 14வது வசனம், 119, 14. திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். பாத்தீங்களா? இப்போ வேத சாட்சினா வசனங்க. வசனம் எப்படியும் திரளான செல்வத்தை காட்டி அதிகமான சந்தோஷத்தை பலத்தை கொடுக்கக்கூடியது வசனம். நான் சொன்ன பார்த்தீங்க இந்த 14, 72, 127, 120 இத்தனை வசனங்களும் வேதம் ஒரு செல்வம், வேதம் ஒரு பொக்கிஷம் என்று சொல்லுகிறது. அப்புறம் 119, 9 பாருங்க, அது சுத்திகரிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கிறது. நம்ம கழுவி சுத்தம் பண்ணக்கூடிய தண்ணீருக்கு சமமானது வேதம். அப்புறம் 24வது வசனம், அது நமக்கு நல்ல ஆலோசனைக்காரராக இருக்கிறது. கத்திரி பிள்ளைகளே இது கேட்கிறவங்க எங்கெங்கயோ போய் ஆலோசனை கேட்டு சோத்தர் கடைசியில் முடிவு பார்த்து 0வா வந்திருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருங்க, சோத்தர் வேதத்தை வாசிங்க, அங்க தாங்க ஆலோசனை இருக்குது. என்ன சொல்றாரு பாருங்க, 24 வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமா இருக்கிறது. சாட்சினா வேத வசனம். வேத வசனமே எனக்கு நல்ல ஆலோசனைக்காரன் இல்லையா? நான் உனக்கு போதித்து உன்னை நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவே சொல்றாரா இல்லையா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். பக்தன் தாவீது சொல்றாரு பாருங்க, தேவனுடைய வேதமை இருதயத்தில் இருக்கிறபடினால் என் நடைகளில் ஒன்றும் பிசகி போவாது. இப்போ நட பிசகாம, அதான் எடுக்கிற திட்டம் தீர்மானம் பிசகாம இருக்கணும். எத்தனை பலங்க அதை கொடுப்பது வேத வசனம். ஆக நல்ல ஆலோசனைக்காரர், அப்புறம் தண்ணீர், அப்புறம் அது ஒரு பொக்கிஷம். 54வது வசனம், அது ஒரு பாடல். அப்புறம் 103ஆம் வசனம், அது ஒரு தேன். அப்புறம் 105, 130 வாசித்து பாருங்க, அது வெளிச்சம். 111வது வசனம், நித்திய சுதந்திரம். அப்புறம் நீங்கள் பேதுரு வார்த்தை சொல்வார், அருமையான ஒரு வார்த்தை, நமக்கு பலனை கொண்டு வரக்கூடியதெல்லாம் இல்லையா? அப்போ நான் சொன்ன பாருங்க, தேனு, அப்புறம் வெளிச்சம், ஆலோசனைக்கார, வேதம், பொக்கிஷம், தான் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு பலன். தேவ ஜனத்துக்கு பலமே வேத வசனங்க. அதை விட பேதுரு ரொம்ப சொல்லுவார் பாரு, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், அது ஒரு ஞானப்பால். வாசிக்கலாமா? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய். ஞானப்பால் கவனிக்கணும். கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, வேதத்தை சாதாரணமா நினைக்காதீங்க. அதை வாசிக்க எப்படி குழந்தைக்கு பால் ரொம்ப முக்கியமோ, ஏன் நமக்கு நல்ல ஆரோக்கியத்துக்கு பால் எந்த அளவுக்கு ஊட்டச்சக்தா இருக்கிறதோ அதை போல வேதத்தை தியானம் பண்ண அது ஒரு பெரிய ஊட்டச்சத்தா இருக்கிறது. பலசாலியா மாற்றம், நமக்கு மகிழ்ச்சிக்கு பலனை கொடுப்பதே வேத வசனம். நான் கிட்டத்தட்ட 36 வருஷத்துக்கு மேலாக இந்த வேதத்தை நாள்தோறும் பல மணி நேரங்கள் தியானம் பண்றேன். வேற எந்த வேலைக்கு நான் போறது இல்லைங்க. ஸ்தோத்திரம்.
சர்ச்சுடைய மேட்டெல்லாம் பார்ப்பேன், விசேஷங்களில் பங்கெடுப்பேன். போதிக்கிறது எனக்கு வேலை. போதிப்பதற்கு தினந்தோறும் வேதத்தை ராத்திரியும் போல அதிகமான நேரம் வேதத்தில் தான் செலவிடுறேன். அது அந்த அந்த அனுபவத்தை சொல்றேங்க. அது தியானம் பண்ண தேவ பிரசன்னம் நிரப்புகிறது. ஆண்டவர் வாசலை திறக்கிறார், ஒரு புதிய பலனை கொண்டு வருதுங்க. ஆகவே அந்த வசனத்தை வாசிங்க, வேதத்தை நேசியுங்கள். அது ஒரு ஞானப்பா. அதோட இப்ரேயர்ல பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 11-14 வாசிச்சு பாருங்க. அது ஒரு திடாகாரம். இப்போ சரீரத்துக்கு ஞான பால் மட்டுமல்ல, ஆரோக்கியமான ஒரு சரீரத்துக்கு திடாகாரம் ரொம்ப முக்கியம். வேத வசனம் திட ஆகாரமா இருக்கிறது. அதோட இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க. அப்பா சொன்னார், அற்புதமான ஒரு வார்த்தை. மத்தேயு சுவிசேஷம் 4 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பார்த்தீங்களா? அப்பா இந்த அப்பத்தை காட்டிலும் அதிகமான பலத்தை கொண்டு வரக்கூடிய அற்புத சக்தி வேத வசனத்துக்கு இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாருங்க. யோபு ஒரு வார்த்தை சொல்லுவார், அதுவும் ரொம்ப முக்கியம் நமக்கு. 23:12 யோபு. அருமையான வசனங்க இதெல்லாம். 23:12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டே. பாத்தீங்களா? என்ன அருமையான வசனங்க அது. என்னுடைய ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாய் நான் வேத வசனத்தை நான் உட்கொண்டேங்கிறாருங்க. இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த வேத வசனம் எங்கே இருக்கிறது? ஆனால் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வேதத்தை மறந்து விட்டார்கள். ஓசியா சொல்றத எனக்கு அடிக்கடி எச்சரிப்பின் சத்தங்க. நீ வேதத்தை மறந்து விட்டாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பார்த்தீங்களா? இப்போ சந்ததி பாதுகாத்த வேத வசனம் பெற்றோர் நல்லா கவனிக்கணுங்க. பிள்ளைகளை சந்ததி தேவன் ஆஸ்வதிப்பு. நீங்க முதல்ல வேதத்தில் தியானமா இருக்கணுங்க. வேதத்தின் மேல் பிரியமா நாட்டமா இருக்கணும். சோத்தர் கவனிங்கள். அதே ஓசியா சொல்லுவார், வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்களோடு அந்நிய காரியமாக எண்ணினார். இன்றைக்கு வேதத்தை அந்நிய காரியமா எண்ணின மக்கள் கூடிவிட்டால் கிறிஸ்தவத்தில். அந்நிய காரியம் என்னங்க, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு இன்றைக்கு வாழ்கிற கிறிஸ்தவம் அப்படிதான் இருக்கிறது. வேதத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்பது போல கிறிஸ்தவம். எவ்வளவு துக்கமான விஷயங்க. ஆகவே தான் சின்ன பிரச்சனைனா உடனே தற்கொலை, உடனே விவாகரத்து. ஏன்? எதனாலங்க? பலனற்ற கிறிஸ்தவம். ஏன் பலன் இல்லை? வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். கேட்கிற கத்திரி பிள்ளைகளே கவனிங்கள். வேதம் நமக்கு எத்தனை ஒரு பலன். மட்டுமல்ல, அந்த வேதத்தை நீங்கள் கனம் பண்ணுங்கள், அந்த வேதத்தை நேசியுங்கள். 119:97 அது பார்க்குறோம். நேசியுங்கள், அதை ஸ்டோர் பண்ணி வைங்க. ஸ்தோத்திரம். 72 பார்க்குறோம். 119:72 அதை கற்றுக்கொள்ளுங்கள். 26-27 வருஷத்தில் பார்க்குறோம். ஸ்தோத்திரம். 11ஆம் வசனம் மனப்பாடம் பண்ணுங்கன்றாரு. அப்புறம் 15ஆம் வசனம் தியானம் பண்ணுங்கள். 42 விசுவாசியுங்கள். 1-4 வசனம் கை கொள்ளுங்கள். அவ்வளோ விஷயம் 119 சங்கத்தில் இருக்குதுங்க. ஓ அருமையான கத்திரி பிள்ளைகளே, அப்போது நமது பலன், நமது மகிழ்ச்சி எல்லாம் கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிறது. அதை கனம் பண்ணுங்க, விசுவாசிங்கள், கை கொள்ளுங்கள், வாசியுங்கள், மனப்பாடம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஆகாரமாக இருக்கும், திடாகாரமாக இருக்கும், ஞானப்பாலாக இருக்கும், தேனாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும், பொக்கிஷமாக இருக்கும், செல்வமாக இருக்கும். உங்கள் பலன் அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். இப்படி நீங்கள் வேதமே பலமாக இருந்து விட்டால், அந்த நெகேமியா 6:11 என்னை போல மனுஷன் ஓடிப்போவானோ என்று, நெகேமியா போல நம்ம கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை விட்டு ஓட மாட்டோம். துர்ச்செய்தி வரும்பொழுது அதனால் நம்ம கலங்க மாட்டோம். சோத்திரம். நமது வாழ்க்கை ஆவிக்குரிய நங்கூரம் போல் இருக்கும். எந்த விதமான பலதரப்பட்ட காற்றுக்கும் நம்ம அலச்சடிப்பட மாட்டோம், நிலைச்சிருப்போம். ஆகவே வேதத்தை நேசியுங்கள், வாசியுங்கள், கனம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் புதிய பலத்தை கொடுப்பார். அதனால் ஒரு சந்தோஷம்தான் தேவ ஜனத்துக்கு பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதல்ல பார்த்தோம் மகிழ்ச்சியின் ஆரம்பம், ரெண்டாவது பார்த்தோம் மகிழ்ச்சியின் பலன். கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பது பலன்னா அந்த பலன் எங்க இருக்குன்னு பார்த்தோம். மூன்றாவது மகிழ்ச்சியின் விளைவு.
அதோட ரிசல்ட், மகிழ்ச்சியின் விளைவு. நெகேமியா 12:42-41 வாசிங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. நெகேமியா 12:42-43. மாசையா, செமாயா, எலியாசர், ஊசி, யோகனான், மல்கியா, ஏலாம், ஏசேர் என்பவர்களும் நின்றோம். பாடகரும் அவர்கள் விசாரிப்புக்காரனாகிய எஷரேகையாவும் சத்தமாய் பாடினார்கள். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதனால் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்டது. அந்த அளவுக்கு அவர்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள். வாசிக்க, பாடகர்கள் சத்தமாய் பாடினார்கள். ஆண்டவர் கொடுத்த மகிழ்ச்சியுடைய விளைவு, கர்த்தரை துதித்தார்கள், பாடி மகிழ்ந்தார்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதின் விளைவு என்னன்னா, அவரை துதித்து பாடுவது இல்லையா? ஆண்டவரை துதித்து பாடுவது, சத்தமாய் பாடினார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்ததுனால பாடினாங்களாம். அதை 42 வாசித்தோம். கர்த்தர் அவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கினார், ஆகவே துதித்து பாடினார்கள். இப்போ ஆண்டவர் கொடுக்கிற மகிழ்ச்சி நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது சும்மா இருக்க முடியாதுங்க, இருக்கக்கூடாது. ஆண்டவரை துதித்து சத்தமாய் பாடினார்கள். இன்றைக்கு பாருங்க, சில கேட்பாங்க, இந்த பெந்தகோஸ்தக்காரன் இன்னும் அவ்வளோ சத்தம் போடுறாங்க. பெந்தகோஸ்தானே சத்தம் தாங்க, சத்தத்தில் பிறந்தது தான் பெந்தகோஸ்தே. அப்படிதான் இருக்கு பாருங்க. அவர்கள் சத்தமாய் பாடின, அவங்க பாடினது எருசலேமுக்கு அந்த பக்கம் கேட்டுதான். அப்போ பாருங்க, தேவ ஜனம் ஆண்டவரை துதிக்க, பாட, ஆராதிக்க ஒருபோது வெட்கப்படக்கூடாது, தயங்கவே கூடாது. அதே நேரத்தில் எங்கெங்க சத்தம் அங்கே தான் பாடணும். அதுவும் நம்ம ஞானமாக நடந்துக்கிடணும். அது மனசில் வையுங்க. ஸ்தோத்திரம். துதித்து பாடுவது, இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவரை துதித்து பாடுவது தான் நமது வாழ்க்கைக்கு, வியாபாரத்துக்காகட்டும், வாழ்க்கைக்காக, ஊழியத்துக்காகட்டும், எல்லாவற்றுக்கும் பலனே ஆண்டவரை துதித்து பாடுகிறது. ஒரு மெஷின் இருக்குன்னு வச்சுங்க, இயந்திரம், அது சில வீல் இருக்குது, சில சக்கரங்கள்லாம் இருக்குது. இந்த சக்கரங்களெல்லாம் நன்றாக சுழலுவதற்கு அடிக்கடி எண்ணெய் ஊற்றுனது, ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணணுங்க இல்லையா? அதுக்குரிய ஆயிலை போடுவாங்க. பிறகுதான் அந்த சக்கரங்கள் எளிதாக சுழன்று காரியங்களும் நடக்கும். நம்ம வாழ்க்கை அப்படித்தான். நமது குடும்பம், நமது ஊழியம், நமது வியாபாரம், வேலை, இவளெல்லாம் எளிதாக இயங்குவதற்கு அந்த ஆயில் போன்றது தான் அவரை துதித்து பாடுவது. துதித்து பாட 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 லகுவாய் சக்கரம் இயங்கி காரியத்தை முடிப்பது போல ஆண்டவரை துதித்து பாட 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 நமது குடும்பம் லகுவா இருக்கும். சோத்திரம். நம்முடைய வியாபாரம் லகுவா இருக்கும், ஊழியங்கள் லகுவா இருக்கும், எல்லா காரியம் எளிதாக இருக்கும். சோத்திரம். மகிழ்ச்சியா இருக்கும். ஆகவே ஆண்டவரை துதித்து பாடுங்கள். யாக்கோபு சொல்றாருங்க, சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன் அப்படி சொல்றாரு பாரு. என்றால் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிற ஜனம் அவரை பாடி ஆராதிக்க வேண்டும். சரிங்க, சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். பிரசங்கம், ஜெபம், துதி, மூன்றும் கிறிஸ்தவத்துடைய அடையாளங்கள். பிரசங்கம், ஜெபம், ஆண்டவரை துதிப்பது. ஒரு பக்தன் இப்படி சொன்னார், பிரசங்கங்கிறது இது மூணுக்கு வித்தியாசம் இருக்கிறது. விதைப்பது, நிலத்தில் விதை விதைக்கிறோம் இல்லையா? அப்போ பிரசங்கம் என்பது விதைப்பது, ஜெபம் என்பது விதைத்ததுக்கு நீர் பாய்ச்சுவது. நீர் பாய்ச்சா தானே அது விதை முளைக்கும், வளரும். ஆக பிரசங்கம் என்பது விதை, ஜெபம் என்பது நீர் பாய்ச்சுவது, துதி என்பது அறுவடை செய்வது. இப்போ துதிக்கு எவ்வளோ பலன் இருக்கு பாருங்க. இப்படி பிரசங்கம், ஜெபம், துதி மூன்றும் பிரிக்க முடியாத ஒன்று தேவ ஜனத்தின் மத்தியில். துதிக்க துதிக்க அதுதாங்க ஒரு பெரிய அறுவடை நம்ம ஆத்மாவுக்கு. எந்த அளவுக்கு ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆத்மா பலனடைகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. ஆண்டோட பிரதான நோக்கம் அதுதானங்க. எதுக்கு சார் நம்ம ஏற்படுத்தினார்? இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நம்ம ஏற்படுத்த நோக்கம் என்ன? ஏதோ வேலைக்கு போனாருங்க, வியாபாரம் பார்த்தாருங்க, கல்யாணம் ஆச்சு, அது ஆச்சு, இது ஆச்சு, வெளிநாட்டுக்கு போனாரு, அதுவாங்க நோக்கம்? நோ 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 நோ.
அதெல்லாம் செகண்டரி தாங்க. என்ன சொல்றாரு பாருங்க, ஏசாயா 43:21 கொஞ்சம் வாசிங்களே. 43:20 எதுக்கு சார் ஒரு கிறிஸ்தவனை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறாரு? 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் என் துதியை சொல்லிவார். அவரை துதிப்பதற்காகவே அந்த ஜனத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். பாத்தீங்களா? அப்ப எதுக்கு சார் நம்ம ஏற்படுத்தினார்? இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, இதுக்கு நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் அவரை துதிப்பதற்கு நமது பிரதான நோக்கமே அவரை துதித்து ஆராதிப்பதற்காகத்தான். அதுக்கு தான் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் 50ஆம் சங்கீதம் 23 வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம், அருமையான ஒரு வார்த்தை. 50:23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். பார்த்தீங்களா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அதுக்கு தான் நம்ம சிருஷ்டித்து வைத்திருக்கிறோம். அதுக்கு தானே சபை, அதுதானே ஆராதனைகள்லாம், அதுக்கு தானே கிறிஸ்தவம் என்று சொன்னாலே பாடலையும் கிறிஸ்தவத்தையும் பிரிக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தையும் பாடலையும் பிரிக்க முடியாது. புதிய ஏற்பாட்டுக்கு அதை விட மேலானது. கிறிஸ்தவத்தையும் பாடலையும் துதியும் பிரிக்கவே முடியாது. எனக்கு பாட்டு தெரியாதுன்னு சொல்ற கிறிஸ்தவம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. கவனிக்கணும், எல்லாம் பாட்டு கற்றுக்கணும்னு அர்த்தம். ஸோ நல்ல கவனிங்க. ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள்ள வருவார். அந்த கடைசி பவனி வரும்பொழுது எல்லாம் ஓசனா, தாவீதுக்குமான் ஓசனான்னு சொல்லுவார். அங்கிருந்த பரிசேயருக்கு அது எரிச்சலாக இருக்கும். அவங்கெல்லாம் நீ இதை கேட்கறது அதட்டம் சொல்லுவோம். அது சொல்ல ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க, அருமையான ஒரு வார்த்தை அவங்களுக்கு. லூக்கா 19:39-40 வாசிங்களேன். அப்பொழுது கூட்டத்திலிருந்து பரிசேயர் சிலர் அவரை நோக்கி போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும். என்ன அர்த்தம்? என்ன அருமையான வார்த்தை. அவங்க பேசட்டும், துதிக்கட்டும், அவர் அதை கண்டு தான் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். பாத்தீங்களா சார்? இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, சங்கீதம் 8:2 கத்திரங்க கோட்படுத்துவாரு. என்ன? பகைங்கனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினார். பலன் அப்படின்னா துதியின் அரசங்க. சோத்திரம். நம்ம துதி சத்துருக்களை முறியடிக்கும். யோசபாத்தி நாட்களிலே துதித்தார்கள், 3 பெரிய கூட்டம் அழிந்தே போனது. பாத்தீங்களா? அந்த அளவுக்கு துதிக்கு பலன் இருக்குங்க. கேட்கிற கத்திரி பிள்ளைகளை போராட்டமா? எதிரான சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கு இந்த ஆயத்தை கையில் எடுப்போம். ஆண்டவர் துதிங்க, பாடுங்க, நல்லவர் சொல்லுங்க, அவர் கிருபையை சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஆராதிங்கள், துதிங்கள், மகிமைப்படுத்துங்க. எல்லா போராட்டத்துக்கு கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். 150ஆம் சங்கீதம் அற்புதமான ஒரு சங்கீதங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த சங்கீதத்தில் எங்க நம்ம துதிக்கணும், ஏன் துதிக்கணும், எப்படி துதிக்கணும், யார் துதிக்கணும் அப்படின்னு இந்த 4 கேள்விக்கும் பதில் இருக்குதுங்க. அருமையான ஒரு சங்கீதங்க. அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்களேன். 150:1 வாசிச்சேன். எங்கே துதிக்க வேண்டும்? தேவாலயத்தில் துதிக்கணும்னு சொல்றாருங்க. 2வது, ஏன் துதிக்க வேண்டும்? அவர்தான், தேவன் தான் துதிக்க பாத்திரர், அவரை துதிக்க வேண்டும் அப்படின்னு 2வது வசனம் சொல்லுவாருங்க. அப்புறம் 3வது வசனம், எப்படி துதிக்க வேண்டும்? தம்புரினாலும் 10 நரம்பு வீரனால் நல்ல இசைக்கருளை வாசித்து துதிங்கள் அப்படி சொல்றாரு. நான் விசுவாசிக்கிறேன், இசைக்கருளை மட்டுமல்லையா, நம்ம நாவினால் துதிப்பதுதான் இசைக்கருளை காட்டிலும் பலன் ஆண்டவருக்கு. அதைத்தான் விரும்புகிறார். ஏனென்றா நமக்கு தான் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் இல்லைங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம். 126 பார்க்கிறோமே, நமக்கு செய்த பெரிய காரியங்களுக்காக நாம தான் முதல்ல துதிக்கணுங்க. ஸ்தோத்திரம். மரித்தவளும் மௌனத்திற்கு கர்த்தரை துதியார்கள், நாமோ என்றென்றைக்கு கர்த்தரை துதிப்போம் என்றார். கர்த்தரி பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். எப்படி துதிக்கணும்? இசைக்கருளை கொண்டு. யார் துதிக்கணும்? 6வது வாசித்து பாருங்க. 6 வாசிங்களா? சுவாசமுள்ள யாவும் துதிப்பதாக. 150:6 சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. கர்த்தரை துதிப்பதாக. சுவாசமுள்ள யாவும் ஏன்னு கேட்டீங்கன்னா, சுவாசத்தை அவர் கையில வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 17:25 கூட வாசிக்கலாம். சுவாசத்தை அவர் கையில் வச்சிருக்கிறாருங்க. அதனால்தான் அந்த அவர் கையில தான் சுவாசம் இருக்கிறது என்றால், அப்படிப்பட்டவர் துதிக்காம என்ன பண்றது? அப்போஸ்தலர் 17:25 யாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். சகல சுவாசத்தை கொடுக்கிறவர். கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சுவாசிப்போதே அவர் கையில் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருப்பதே அவருக்கு கிருபை பலன் என்றார். சுவாசத்தை நல்குகிற தெய்வத்தை துதிக்காம இருக்கலாமா? பாத்தீங்களா? அப்போ எங்க துதிக்கணும், ஏன் துதிக்கணும், எப்படி துதிக்கணும், யார் துதிக்கணும்
அப்படி ஆண்டவரை துதியுங்கள், துதியுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நமது தேவனே எல்லா தேவர்களிலும் மகா பெரிய ஒரு தேவன், அவரே துதிக்கப்படத்தக்கவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி துதித்து பாடுங்கள். ஸ்தோத்திரம். எல்லா போராட்டங்களை கர்த்தர் விளக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்படி இஸ்ரவேல் ஜனம் அவரை துதித்தார்கள். அப்புறம் சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் நெகேமியா 12:43-44 கொஞ்சம் மனசில் வைக்கலாம். அந்த பலன் மகிழ்ச்சியினுடைய அந்த விளைவு பார்க்கறது, அதாவது மகிழ்ச்சியினுடைய விளைவு. அந்த விளைவு என்னவா? அவர்கள் பங்குகளை அனுப்பினார்கள், குடும்பமாக மகிழ்ச்சியாயிருந்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், பணிந்து கொண்டார்கள். அவர்கள் சத்தம் தூரத்தில் கேட்டது. ஒவ்வொன்றுக்கும் ஆவிக்கிற அர்த்தம் இருக்குது. ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நம்ம கிறிஸ்தவ குடும்பங்கள் எப்படி இருக்கணும்? இப்போ 12:43 வாசித்து ஜெபம் பண்ணுவோம். 12:43. அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதனால் மகிழ்ச்சியா இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் என்றால் குடும்பமா வந்து நிற்கிறாங்க. அந்த பண்டிகையில குடும்பமாய் சேர்ந்து பண்டிகை ஆசரித்து தேவனை துதித்து பாடினார்கள். கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, உங்க குடும்பம் அப்படி இருக்குதான்னு பாருங்க. ஆண்டவரை குடும்பமாய் ஆராதனைக்கு போறீங்களா? குடும்பமாக குடும்ப ஜெபம் இருக்கா? குடும்பமாக கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா? கவனிக்கணும். இன்றைக்கு உங்க குடும்பத்துல ஒரு புதிய ஆரம்பம் தொடங்கட்டும். அவரை துதிங்கள், வேதத்தை தியானம் பண்ணுங்க. சோத்தர் மறுபடியும் ஆதி அன்புக்கு திரும்புங்கள். உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார், குறைவில்லாமல் நடத்துவார். சந்தோஷத்தை பெற்ற நீங்கள் உங்கள் பங்குகளை அநேகருக்கு அனுப்புங்கள். உங்களை சுற்றி இருக்க மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர்களும் மகிழ்ச்சியா இருக்க விரும்புங்கள். இவருடைய சத்தம் எருசலேமையும் தாண்டி கெட்டதுன்னா முழு உலகத்துக்கும் இந்த சத்தியங்கள் போகணும். முழு உலகத்துக்கும் இந்த சந்தோஷத்தை கொண்டு போகணும். முழு உலகத்துக்கும் கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவை துதிக்கிற துதி, ஸ்தோத்திரம், சிலுவை மரணத்தில் உண்டார் சந்தோஷம், சமாதானத்தை முழு உலகம் அறிந்து கொள்ள நம்மளால் அத்தனை பிரயாசங்களும் படணும். அதுக்கு பேர் தாங்க மகிழ்ச்சியின் விளைவு. பங்குகளை அனுப்பினார்கள், ஸ்திரீகளோடும் பிள்ளைகளோடும் துதித்தார்கள். ஓ, எத்தனை ஆச்சரியமான வார்த்தை! கீழ்ப்படிந்தார்கள். கேட்குற கத்திரி பிள்ளைகளே, உங்களுக்காக கத்தர் பேசுகிற விசுவாசிக்கிறேன். ஆகவே நல்ல ஜபத்துக்கு வேதத்துக்கு தியானம் பண்ணு, அதுக்கு திரும்புங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஸ்தோத்திர ஆராதனைக்கு ஒழுங்கா போங்க. ஆண்ட முழு பலத்தோடு ஆராதிங்கள். ஒரு புதிய பலத்தை கர்த்தர் தருவார், கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்க பலன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மக்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சபையானது மறுபடியும் கிறிஸ்துவுக்கு நேராய், வேதத்துக்கு நேராய் திரும்பி நீ கொடுக்கிற புதிய பலனை, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன் என்று சொன்ன நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.